குருப்யோ நமக. அன்பான ஆத்ம நண்பர்களுக்கு பணிவான ஆத்ம நமஸ்காரங்கள். இன்று நாம் திருவெம்பாவை 7ஆம் பாடலை பார்ப்போம். அன்னே இவையும் சிலவோ பல அமரர் உன்னர் கரியான் ஒருவன் இரு சீரான் சின்னங்கள் கேட்ப சிவன் என்றே வாய் திறப்பாய் தென்னா என்னா முன் தீ சேர் மெழுகொப்பாய் என்னா என் அரையன் இன்னமுதன் என்றேலோம் சொன்னோம் கேள் வெவ்வேறாய் இன்னம் துயிலுதியோ வன் நெஞ்சப் பேதையர் போல் வாழா கிடத்தியால் என்னே துயிலின் பரிசேலோர் எம்பாவாய். இதில் அவர் என்ன கூறுகின்றார் என்றால், ஈசனை அடைவதற்கு என்ன வழி என்பதை நமக்கு அவர் கூறுகின்றார். தாயை போன்ற பெண்ணே, இந்த தூக்கமும் உன் சிறப்புகளில் ஒன்றோ? வானவர்கள் எண்ணி பார்ப்பதற்கும் அரியவனை, பெரும் புகழை கொண்டவனை, நம் ஈசனின் திரு சின்னங்களான திருநீரு ருத்ராட்சம் போன்றவற்றை அணிந்தவர்களை கண்டாலே சிவசிவ என்று அடித்தொழுவாயே. ஈசனை போற்றி தென்னவனே எங்கள் தேவனே அமுதீசனே என்று ஓலமிடும் போதே மெழுகாய் உருகி உணர்ச்சி வசப்படுவாயே. இப்பொழுது நாங்கள் எனக்குரியவனே என் அரசனே என்று எங்களுடைய இன்னமுதனே என்று புகழ்கின்றோம். அதை கேட்டும் நீ இன்னும் உறங்குகின்றாயே. என்ன ஆகிவிட்டது உனக்கு? உன் நெஞ்சம் இப்படி இறுகி போக கூடாது. கருணையின் தலைவனான ஈசனை இத்தனை சொல்லியும் எழாமல் இருக்கின்றாயே. அந்த தூக்கத்தை ஒரு பரிசாக எண்ணுகின்றாயா பெண்ணே? இது தவறு. எழுந்து வா, ஈசனை தொழும் நேரம் இது என்று அந்த தோழிகள் எழுப்புவது போல நம் ஆன்மாக்களை எழுப்புகின்றார் மாணிக்கவாசக பெருமான். ஈசன் என்பவர் கடவுள் மட்டுமே கிடையாது. அவர் ஆடல் கலைஞன், பாடும் புலவன், சிறந்த யோகி, போர் வீரன், சித்த வைத்தியன், களரிவர்ம கலைஞன், இசையில் வித்தகன், இப்படி சகல கலைகளிலும் முன் உதாரணமான ஒரு பூரணன். சகல தொழில்களும் செய்த ஆனந்த கூத்தன் அவன். அந்த வர்ணத்தில் ஒரு வார்த்தைகளால் இந்த குணம் என்று அவர் சிக்கிக் கொள்ளாத அளவுக்கு இருக்கும் ஒரு நிர்குணன் நம் மகாதேவன். பிறப்போ அவதாரமோ எடுக்காத அனாதியான சிவனே அனைத்துமானவன். வெறும் முத்திரைகளில் உபநிடதங்களை அனைத்தையும் உலகறிய செய்த உத்தமன். ஆகையால் இந்த மகத்துவமான மார்கழி புண்ணிய அதிகாலையில் உறங்காமல் உடலையும் மனதையும் பக்குவப்படுத்தி சிவன் நாமத்தை கூறி சிவபூஜை செய்து நாம் அந்த அருமையான இந்த நாளிகையை வீணாக்காமல், ஊனோடு தொடர்ந்த பிறவியை வீணாக கெட்டொழிக்காது உணவு உறக்கம் என்று நேரத்தை வீணடிக்காமல் இவ்வுலக ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு சரியை கிரியை யோகம் ஞானம் எனும் 4 வகை நன்னெறிகளும் மணக்கும் 4 வகையான மலர்களை கொண்டு திருமந்திர மாலையாக்கிய நூலை இறைவனுக்கு சமர்ப்பித்தார் திருமூலர். இதுவே பக்தியின் உச்சம். எனவே மனம் கவரும் ஈசனின் அருளுக்கு ஏங்கும் என் அழகிய பாவையே பெண்ணே, நீ இப்படி உறங்குவது சரியா? விரைவாக வா, நாம் சென்று சிவபெருமானின் அருளை பெறுவோமாக என்று அழைக்கின்றார். வாருங்கள், நாமும் மனமுருகி நம் மகாதேவனை அழைத்து அவன் அருளை பெறுவோமாக. ஓம் நமச்சிவாய. கிருஷ்ணார்பணம்.